நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. எந்திரடி. நான் வந்த காரியத்துக்கு முடிவு எதுவும் தெரியாம நான் எந்திரிக்க மாட்டேன். அம்மா இப்ப அம்மா அது வந்து நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இதை எடுத்து அடிக்கடி பாப்பேன். இங்க பாருங்க, இனிமே நீங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். இதோட அளவு கொஞ்சம் குறையுதோன்னு எனக்கு தோணுது. ஏண்டி நான் நிறுத்தினதும் நீ ஆரம்பிச்சிட்டியா என்ன? இங்க நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது இது அப்படியே ஒரே கல்பா அடிச்சுட்டு அவங்க முன்னாடி போய் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கணும்னு தோணுது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதை நீ உன் கையால தொற்றாத, தள்ளி நில்லு. நீ சொல்றது உண்மைதான். இதை எடுத்து குடிக்கணும்னு எனக்கும் தோணுச்சு. வேணுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. இந்த கவலை அவங்க அந்த சின்ன வீட்ல இருந்தப்பவும் முடியாத நிலைமையில அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தினப்ப கூட தோணலல்ல. பாலா தனியா இனிமே என்ன பண்ணுவா? தனியா இருக்கும்போது அதிகமான பலம் கிடைக்கும். அவங்க போய் கம்ப்ளைண்ட கொடுத்துருக்க கூடாது. நாம கொடுக்கல, ஆஷா தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தான்மா. அவ பேர்ல இருக்கிற கோடிக்கணக்கான பணம் கிடைக்கும் தான் அம்மாவும் பிள்ளையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. என்ன ஆகும்? அம்மா அவளை இங்கிருந்து அடிச்சு துரத்திடுவாங்க. அப்புறம் துரத்தி விட்டாலும் அவ போய் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. பாலாவுக்கு அப்படி இருக்கா என்ன? அப்புறம் வேணுவ ஜெயிலிருந்து வெளியில கூட்டு வர ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அதுக்காக நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். அதுக்கான தண்டனையை தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் வாசம், கட்டல் வாசம், இப்போ ஜெயில் வாசம். இது எல்லாமே கடவுள் வேணு கொடுக்கிற தண்டனை தான். அனுபவிக்கட்டும். நம்ம எதுலயுமே இன்வால்வ் ஆக வேண்டாம். கிரவுண்டுக்கு வெளியில நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அம்மா இவங்க இருந்தா நீ இப்படி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ கொஞ்சம் நடக்கிற நிலைமைக்கு வந்ததும் அவனுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து நீ தானடி அவனை இங்க அனுப்பி வச்ச. அவன் இங்க செஞ்ச பிரச்சனைக்கு தான் அவனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்லையா? நீ எங்க அம்மாவே எதிர்த்து பேசுறியா? இவளா ஒரு அம்மா வாடா. சொந்த புள்ளைய அடிச்சு வெளியில தள்ளிருக்கா. இப்ப போலீஸ்காரங்க தூக்கி பந்தாடுறதுக்கு விட்டு கொடுத்திருக்கா. இனிமே இவளெல்லாம் அம்மானு கூப்பிடக்கூடாது, ராட்சசின்னு தான் கூப்பிடணும். நான் அப்படி மாறதுக்குள்ள நீங்க இருந்து போடி. நான் ஆஷாவை பார்த்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கன்னு சொல்லாம நான் போக மாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான். அவ கேஸ மட்டும் வாபஸ் வாங்க மாட்டா. அது அவ வந்து சொல்லட்டும். நான் என்ன சொல்றனோ அதுதான் ஆஷாவோட முடிவும்.
படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலுன்னு மறுபடியும் நீங்க அந்த உடம்ப தளர வச்சிட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். சுமேஷ், ஒரு 2 நிமிஷம் நான் ஆஷாவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். அவ காலில் விழுந்தாவது அங்க இருக்கிற மனுஷனை நான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். எனக்கு தேவையானது வாபஸ் வாங்கணும். அது கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவ்வளோ நேரம் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. நீ போக மாட்டியா? இறங்கி போ. நீ இந்த வீட்லயே 10 நாள் காத்துட்டு இருந்தாலும் எங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. உன் புருஷன் இங்க வந்து பண்ண கலாட்டாக்கு கொஞ்ச நாள் ஜெயிலே இருந்து அனுபவிக்கிட்டோம். அந்த ஆள் உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல தான் நீ இந்த வீட்டுல தங்கி இருக்கங்கிறத மறந்துடாத. ஓ, சொத்துல உரிமை இருக்குன்றதுக்காக நீ தான் அவனை இங்க அனுப்பி வச்சியாடி? இங்க இருந்து நீ கூட்டிட்டு போனதுல இருந்து எல்லா உரிமையும் முடிஞ்சு போச்சு. எனக்கு உங்களுடைய சொத்து பத்து உரிமை எதுவுமே தேவையில்லை. நான் கூட்டிட்டு போன ஒரு ஆளை போலீஸ் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனாலதான் உங்ககிட்ட நான் வெக்கத்தை விட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல யாருக்காவது கடுகளவுக்காவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. நீ இங்க நின்னு எவ்வளவுதான் அழுதாலும் எங்க மனசு ஒண்ணும் மாறாது. போய் உங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லு, புருஷனை காப்பாத்த சொல்லு. மத்தபடி நாங்க எக்காரணத்தை கொண்டு உனக்கு கருணை காட்ட மாட்டோம். என்கிட்ட காட்ட வேண்டாம். உங்க வயித்துல பெத்த புள்ளதானே அவரு, அவர்கிட்ட காட்டுங்க. எனக்கு அப்படி ஒரு புள்ளைய பிறக்கலன்னு நினைச்சுக்கடி. டே சுமேஷ், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு வெளியே தள்ளி கேட்ட சாத்துடா. வா, விடு. வான்னு சொல்றேன்ல. விடு சுமேஷ். நீல வா. சுமேஷ், என்ன விடு. ஃபர்ஸ்ட் நான் நேத்து விட்டு போ. இங்க இருந்து போக மாட்டேன். என்ன விடு. நான் அவளை பார்த்துட்டு போறேன். பாட்டி விடு நீ சுமேஷ். வந்த அவ்வளவுதான். சொன்னா கேளு. போன்னு சொல்றேன்ல. நான் அவளை புருஷன் பார்த்தேன். ஜெயில்ல கடந்து போக சாவட்டும். மாட்டேன். போ வெளியில. சொல்றேன்ல. என்ன விடு. போன்னு சொல்றேன்ல. வா. வா. சுமேஷ், ஒழுங்கு மரியாதையா வந்துரு. நான் ஆஷாவை வீட்டு பார்க்கணும். பக்கமே வராத நீ. விடு. வான்றேன்ல. சுமேஷ். போ வெளியில. இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். நீ என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? வாடா. நான் எப்பெல்லாம் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்றேனோ அப்பெல்லாம் லேட்டா தான் வருவாங்க. எல்லாம் என் நேரம். வந்துட்டாங்க போல இருக்க. லாலி, நீங்க கிளம்பிட்டீங்களா என்ன? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதி எங்க? விளையாடி டயர்ட் ஆயிட்டான். இவ்வளவு நேரம் ஆட்டம் பாட்டம், இப்ப தூங்கிட்டான். சேகர் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு மேடம்? வெரிகோஸ் வெயினோட பிரச்சனை தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு 2 தடவை ட்ரை பண்ணேன். ஆனா லைன் கிடைக்கல.
ஹாஸ்பிட்டல்ல ரேஞ்ச் கம்மியா இருந்துச்சு. என்ன விஷயம்? அகிலா மேடத்தோடைய புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? உடம்புக்கு முடியாம இருந்த ஆளை எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? அந்த ஆளு வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருப்பார் போல. அதை விட பெரிய பிரச்சனை புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல. எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்பும் போல கடிச்சு கொதறிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப சந்தேகம். நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே கிளம்பினா கூட உடனே என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிருவான். சந்தேக பிராணி. இப்போ அந்த ஆளை எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சுன்னே தெரியல. அகிலா இங்க வந்து என்ன சொன்னாங்க? புருஷனை வெளியே கொண்டு வர ஏதாவது உதவி கிடைக்குமான்னு தேடி வந்திருப்பா போல. லாலி, நீ போய் அகிலாவை இங்க வர சொல்லுங்க. மேடம், இப்பவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மத்தவங்க விஷயத்துல சிம்பதி எல்லாம் வெறும் வாய் வார்த்தையில மட்டும் காட்டுங்க. அதை செயல்படுத்தினீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மேடம், அவங்க உங்க கம்பெனில ஸ்டாஃப் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தலையிடுறதுக்கு அவங்க ஏத்த ஃபேமிலி இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நானே அகிலாவை பார்த்து பேசுறேன். சரிங்க மேடம். நான் கொஞ்சம் ஊர்மிளாவோட வீடு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. நாளைக்கு ஹரி திவ்யாவை பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னான்ல, நாளைக்கு ஹரியோட சேர்ந்து நீயும் வந்துருமா. மனோஜ் கிட்ட நானே சொல்லிடுறேன். நான் அங்க வருவேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. உன்னோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீ பார்க்க வேண்டாமா? அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு கேரண்டியா சொல்ல முடியாதுல்ல. பொண்ணு பார்க்க தானே போறான். நீ எல்லாத்துக்குமே இப்படி எதிர்மறையா பேசாத ஜெயா. என்னதான் இருந்தாலும் உன் தம்பியோட கல்யாண விஷயம்ல, எல்லா விஷயத்திலயும் நீ தாமா முன்ன நின்னு செய்யணும். நான் மட்டும்தான் இருக்கேனா? அவனுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கால்ல, கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் நிக்க வைக்கட்டும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஓடி போய் கூட்டிட்டு வர்றதுக்கு இங்கதான் ஒரு ஆள் இருக்காங்களே. என்கிட்ட அவன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தலையிட்டா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. இங்க பாருங்க அத்தை, இந்த கல்யாண விஷயம் சம்பந்தமா நான் எங்கேயும் வரல. என் ஆளை விடுங்க. பாருங்க, நான் மாலை போட்டிருக்கேன். இல்லைன்னா அவளுக்கான பதில நான் இப்பவே சொல்லியிருப்பேன். டேய், அவளை மட்டும் குத்தம் சொல்லி என்னடா பிரயோஜனம்? ஹரி இங்க வந்து ஜெயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அது அவனுக்கும் தோணும்ல. ஜெயாவை பார்த்து எல்லா விஷயம் அவன்கிட்ட சொல்லுன்னு நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? சரி, எது எப்படியோ நாளைக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஹரி இங்க வர சொல்லி உங்க 2 பேத்துக்கு இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துருங்கப்பா. வேணும்னா நம்ம பாலாவையும் வர சொல்லலாம். இல்லைன்னா நாம எல்லாரும் சேர்ந்து அங்க போயிடுவோம். ஹரி 10 நாள் லீவ் எடுத்து வந்திருக்கிறது எங்களோட குடும்ப சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக இல்ல, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ன்றதுக்காக தான். அந்த விஷயங்கள் முதல்ல நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு விஷயங்களை பார்த்துக்கலாம். எதுக்கும் நீ அங்க போயிட்டு வாமா. முதல்ல பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே எல்லாமே.
நான் சேகரன் மாமாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அகிலா நீங்க வந்த விஷயத்த லாலி சொன்னா. என்னதான் பிரச்சனை? ஒரு சில குடும்ப பிரச்சனை இருக்கு சமேலி. வேணுகோபால் வீட்டுக்கு போய் அதை சொல்லி அவர் அங்க பிரச்சனை பண்ணிருக்காரு. தம்பி பொண்டாட்டி மேல கையை வச்சிருக்கான்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனேன், வேணுகோபாலுடைய வீட்டுக்கும் போனேன். அவங்க காலில் விழத குறைய நான் கெஞ்சும் பார்த்துட்டேன். யாருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அப்படி மனசாட்சி இருந்திருந்தா கேஸ் கொடுத்துருப்பாங்களா? இனி வர இடத்துல வச்சு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ஃபுல்லா கேஸை சார்ஜ் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேலதிகாரியா யாராவது பிடிச்சு கூட்டிட்டு போக முடியும்னா அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இங்க யாரையுமே பெருசா தெரியாது. சேகரன் மாமா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஒரு ஹெல்ப்புக்கு இப்ப நம்ம யார்கிட்ட போறது? கேஸை சார்ஜ் பண்ணிட்டா கோர்ட்டு வக்கீல்னு ஏகப்பட்ட பணம் செலவாயிடும். இதுல போலீஸ்காரங்க வேற அவரை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை அவர் படுத்த படுக்கை ஆயிடுவாரு. அகிலா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம ஏதாவது செய்யலாம். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அவர்கிட்ட சொல்லி பாக்குறேன். சான்ஸ் இருந்தா அவர் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. அகிலா நீங்களும் வாங்க வாங்க. அகிலா வாங்க, உள்ள வாங்க. எனக்கு சார முன்ன பின்ன தெரியாது, நான் இங்கே நினைக்கிறேன். நீங்க போய் பேசினா போதும். அகிலா அவர் உங்களை நேர்ல பார்த்ததில்ல, அவ்வளவுதான். தினமும் அங்க நடக்கிற சண்டையெல்லாம் கேட்பாரு, உங்களை நல்லாவே தெரியும். அதனாலதான் அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க பெட்டிஷன் எல்லாம் ரெடி பண்ணாரு. நான் அவர்கிட்ட என் நிலைமையை சொல்லும் போது கண்டிப்பா எழுதிருவேன். ஓகே ஓகே, நான் போய் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறமா நீங்க உள்ள வந்தா போதும். சூரஜ், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அகிலாவை பார்க்க போயிருந்தேன். பேச வேண்டியதெல்லாம் ஆபீஸ்லயே பேசி முடிக்க வேண்டியது தானே? அகிலா சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டாங்க. நான் சேகரன் மாமாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் லாலி தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. அகிலா வந்து தேடிட்டு போனதா சொன்னாங்க. சூரஜ், நீங்க அகிலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அகிலா வெளியே தான் நிக்கிறாங்க. சூரஜ், கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு இப்ப வெளியே வர சொல்ற? அகிலாவோட ஹஸ்பண்ட அவங்க வீட்ல உள்ளவங்க குடும்பத்துல ஏதோ சண்டைன்னு சொல்லி கஸ்டடியில எடுத்துட்டாங்கன்னு அகிலா சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு அந்த ஆளு ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும். ஓ, அதான் விஷயமா? நீ சொல்ற அகிலா ஒரு பொண்ணு தானே, மத்தபடி தேவதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தினம் அவ கத்தி கதற சத்தத்தை கேட்டுட்டு தானே இருக்கோம். அதுக்கு தானே அவளோட புருஷனுக்கு எதிராக கேஸ் போடலாம் நான் அப்பவே சொன்னேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. என்னதான் இருந்தாலும் அவரை தன்னோட புருஷனாச்சேன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு கூட எதுக்காக வாழணும்? இப்ப அத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண டைம் இல்ல. என்ன மாதிரி அகிலாவும் கர்ப்பமா இருக்காங்க. என்னதான் கொடுமைக்காரனா இருந்தாலும் புருஷனை தவிர அவங்களுக்கு உதவிக்கு வேற யாருமே இல்ல. சூரஜ், உங்களுக்கு முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படி ஒரு ஆளுக்கு உதவி செய்ய என்னால முடியாது. நீங்க இப்ப உதவி பண்றது அவருக்கு இல்ல, அகிலாக்கு தான். ஆனா அதுக்காக பெனிஃபிட் அவனுக்கு தானே கிடைக்கும். ப்ளீஸ் சூரஜ், நம்ம கம்பெனில வேலை செய்யற ஒரு ஸ்டாஃபுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கற ஒரு ஹெல்ப்பா நினைச்சா போதும். நம்ம கம்பெனி இல்ல, உன்னோட கம்பெனி. ஐயோ, அதெல்லாம் பேசி வாக்குவாதம் பண்ண வேண்டாம். இப்ப நான் இத பத்தி பேசுறதா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் அகிலா கூப்பிடவா? சமிலி, நம்ம 2 பேருக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நடுவுல பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையில நான் மூக்க நுழைக்க விரும்பல. நீயும் தலையிடாத. பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி யார் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காத. நீ போய் உன் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுட்டு வா. இனிமே எந்த விஷயத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு என்கிட்ட வந்துடக்கூடாது, புரியுதா?
ஹலோ. பிரதீப் அண்ணே. என்ன விஷயம் சமலி? பிரதீப் அண்ணே, நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் அகிலாவோட ஹஸ்பண்ட் பேர்ல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்டேஷன்ல தான். அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். பிரதீப் அண்ணே, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம். நான் எஸ்பிக்கு கால் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டோட அங்கிள் தான் அவர். அவங்க அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுவாங்க. அகிலா கிட்ட யாரையாவது கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போக சொல்லு. தேங்க்யூ பிரதீப் அண்ணே. அகிலா, நீங்க யாரையாவது கூட்டிட்டு ஸ்டேஷன் போயிருங்க. பிரதீப் அண்ணா எஸ்பி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்ல. நான் தனியாவே போய்க்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சமேலி. ஹலோ சார், அது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு சார். அவர் தம்பி பொண்டாட்டி தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே. சார். அந்த வேணுகோபால இங்க வர சொல்லு. எஸ் சார். சார் கூப்பிடுறாரு, போயா. உட்காரு. அட உட்காரையா. உட்காருன்னு சொல்றேன்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.